ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் மோட்டோ G3 மொபைலோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பார்ப்போம். ப்ளஸ்ஸு அப்படின்னு சொன்னால் கேமரா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுமே நல்லா இருக்கும். ஃபோட்டோஸ் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அடுத்தது பேட்ரி பேக்கப் நல்லா தாங்கும். ஒன் டே நம்ம நல்லா யூஸ் பண்ணாலும் ஒன் டே நல்லா வரும். ஃபஸ்ட் டைம் 3Gல யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் வேகமாக குறையும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா கொஞ்சம் பேக்கப் நல்லாவே தரும். ஒன் டே நல்ல பேக்கப் வரும். அடுத்தது மைனஸ் தான். அது ஒரு 2 மைனஸ் இருக்குது. சரி, 2 மைனஸ்னாலும் சின்ன மைனஸில் ரொம்ப பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் வந்து அடிக்கடி ஹேங் ஆகிடும். ஹேங் ஆகிற சென்ஸ் எப்படின்னா, நம்ம கையில் வந்து பேட்டர்ன் அன்லாக் வந்து கையில் எடுத்தோம்னா தான் டிஸ்பிளே பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் தான் பேட்டர்ன் அன்லாக் பண்ணி நம்ம அன்லாக் பண்ண முடியும். ஆனால் சென்சார் வந்து ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னா கையில் எடுக்கும்போது பிளிங்கே ஆகாது. ஸ்க்ரீன் வந்து டார்க்காக இருக்கும். அப்போ எப்படி அன்லாக் பண்ணுறோன்னா அன்லாக் பட்டன் வச்சுக்கலாம். சரி, அதை கூட அன்லாக் பட்டன் வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம். அதை கூட ஒரு பெரிய மைனஸாக சொல்ல வேணாம். சரி, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது அந்த சென்சார் ஹேங் ஆகிறதுனால. நம்ம ஃபோன் கால் வந்துடாவோ இல்லை நம்ம பண்ணி பேசினாவோ நம்ம வெர்டிகலாக காதுகிட்ட கொண்டு போகும்போது வந்து டிஸ்பிளே ஆஃப் ஆயிடும். மறுபடியும் ஃபேஸுக்கு மேலே கொண்டு போகும்போது டிஸ்பிளே ஆன் ஆயிடும். ஆனால் இப்போ இந்த சென்சார் ஹேங் அது நடக்கிறது காரணம் வந்து சென்சார் தான். இப்போ இந்த சென்சார் ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அது காதுகிட்ட போகும்போது டிஸ்பிளே வந்து ஆன்லேயே இருக்கும், இல்லை ஆஃப் ஆயிடும். அப்படி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா பேசிட்டு வரும்போது மறுபடியும் ஆன் ஆகலை அப்படின்னா அது கால் கனெக்டர்ல இருக்கா, இல்லை கால் கட்டில் இருக்கா, இல்லை எத்தனை செகண்ட்ஸ் போயிருக்கு, எதையுமே பார்க்க முடியாது. மறுபடியும் அன்லாக் பட்டன் 2 டைம்ஸ் அழுத்தி அன்லாக் பண்ணி அதுக்கப்புறம் தான் காலை கட் பண்ண முடியும். அது ஒரு மைனஸ் சென்சார்னால. அடுத்தது வந்து நம்ம ரொம்ப ரூரல் ஏரியாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது வந்து இந்த டவர் அடிக்கடி கட் ஆகுது. நான் ரூரல் ஏரியாவில் இருக்கிறதுனால சொல்கிறேன். இந்த ரூரல் ஏரியாவில் இதே சின்ன வேற ஒரு மொபைலில் போட்டால் நல்லா டவர் எடுக்குது, நல்லா பேசலாம். ஆனால் இந்த மொபைலில் போட்டால் கொஞ்ச நேரத்தில் வந்து சுத்தமாக டவர் இல்லாத மாதிரி ஆயிடுது. நிறையா மெசேஜஸ் வருது, மிஸ்டு கால் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் தான் வரும். நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது. 3G ஏரியாவில் நான் வெளியே போகும்போது ஃபுல் டவர் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ எனக்கு குறைஞ்ச மாதிரி தெரியல. மேபி அங்கே இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அங்கே அளவுக்கு இருந்ததில்லை. நான் இங்கே 2G ஏரியாவில் இருக்கிறதுனால எனக்கு அதை பற்றி தெரியல. 2G ஏரியாவில் அதிகமாக டவர் எடுக்காமையே இருக்கு. இது வந்து இப்போ இது ரெண்டு இப்போ வந்து இது ஒரு ஃபோனை ஆக்சுவலாக வந்து சர்வீஸ்னு சொல்லணும். ஒரு ஃபோன் பேசலாம், கட் பண்ணலாங்கிற ஆப்ஷனில் ஃபால்ட் இருக்கு, அன்லாக் பண்ணுறதுல ஃபால்ட் இருக்கு, கால் 24 hours கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது, அதுலேயும் ஃபால்ட் இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த 2G இன்டர்நெட் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ரூரல் ஏரியாவில் ஒருத்தர் இந்த மொபைல் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இது ரொம்ப டிராபேக். அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னு கேட்டால் டவர் என்ன ஃபோனே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவரே இல்லாதப்போ ஃபோனே போயிடும். சரி, ஃபோனு இல்லைன்னா நெட்டும் போச்சு. நெட்டும் ஃபோனு சிம்மில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் எதுவுமே கிடைக்காம இருந்தால் அது எதுவுமே பெரிய மைனஸ். அதுக்கு மேலே வர கால்களை அட்டன் பண்ணால் அதை கட் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி ஒரு விஷயம் வருது. இது யூனிக்காக எல்லா டிவைஸ்லையும் வருதுன்னு சொல்லலை. இன்னொரு வேற டிவைஸில் வேற ப்ராப்ளம் வருது. 10 நிமிஷம் பேசினா கால் கட் ஆகுது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதனால் மோட்டோ G3 வாங்கும்போது நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் கரெக்டாக வர டிவைஸும் இருக்குது. நமக்கு வந்துச்சுன்னா முன்னாடியே பார்த்து நம்ம அலர்ட்டாக பார்த்துக்கணும். ஏன்னா கூட ஏதாவது மாற்ற முடியும்னா மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோடு வருது அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூவில் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.